நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ஒரு துறை சார்ந்து எழுதப்பட்டாலும் பேசப்பட்டாலும் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயம், இந்த உலகத்தை நீங்கள் வெல்வதற்கான ஒரே விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது. அதை பற்றி ஒரு புத்தகம் சமீபத்தில் படித்தேன். கம்யூனிகேஷன் புக் என்கிற ஒரு புத்தகம். மிக்கேல் கார்கரோ என்பவர் எழுதிய அந்த புத்தகம் ஒரு பலவிதமான ஒரு தொடர்பியல் உத்திகளை பற்றி பேசுகிறது. பொதுவாக தொடர்பியல் என்றால் என்ன? யார் யாரிடம் பேசினாலும் அது தொடர்பியல் தான். சாதாரணமாக உங்கள் நண்பனிடம் பேசினாலும், சக ஊழியரிடம் பேசினாலும், உங்களுடைய மாஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் எங்கு பணி செய்கிறீர்களோ அவர்களிடம் பேசினாலும், அல்லது உங்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்கள், உங்கள் நண்பர்கள் யாரிடம் பேசினாலும், நாம் நினைக்கிறோம் நம்ம இயல்பாக பேசுகிறோம், நம்ம ரொம்ப நேச்சுரலாக பேசுகிறோம். அப்படி கிடையாது. நாம் ஒவ்வொருவரிடம் பேசுவதற்கும் ஒரு ஸ்கில், ஒரு மெத்தட் தேவைப்படுகிறது. அதுதான் நம் வாழ்க்கையில் உறவுகளை தீர்மானிக்கிறது, வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறது. நம்ம எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சொல்கிறேன், தெரியாமல் சொல்லிட்டோம்பா, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இந்த வார்த்தைகளை நாம் சொல்லாத நாளே கிடையாது. நாம் ஏன் தெரியாமல் சொல்ல வேண்டும்? நாம் ஏன் தவறாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் நாம் பேசுகிற மெத்தட், அந்த முறை குறித்து நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இல்லை, அல்லது அதில் நமக்கு பயிற்சி இல்லை, அதை பற்றி நமக்கு ஒரு டீச்சிங் இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்படி பார்க்குற போது இந்த கம்யூனிகேஷன் புக் என்ற புத்தகம் பலவற்றை நம் முன்னால் விளக்குகிறது. முதலாவதாக அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது, யாரிடம் பேசுகிறீர்கள் என்பதை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இப்பொழுது உதாரணமாக நீங்கள் ஒருவரிடம் ஒரு ஒரு சிறு கூட்டத்திற்கு நீங்கள் சில விஷயங்களை சொல்கிறீர்கள். அது ஒரு சிறு ஸ்மால் குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு 500-1000 பேர் கொண்ட ஒரு ஆடியன்ஸாக கூட இருக்கலாம். அப்படி சொல்கிற போது உங்களுடைய மொழி எப்படி இருக்கிறது? அது தேர்ச்சியான மொழியாக இருக்க வேண்டும், ஆளுமை மிக்க மொழியாக இருக்க வேண்டும். இன்னொன்று, உங்களுடைய உடல் மொழி, நீங்கள் எப்படி பேசுகிற போது உங்களுடைய முகபாவங்களை வைத்துக்கொள்கிறீர்கள், அது உங்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் ப்ரெசன்டேஷன், நிறைய நீங்கள் சொல்வதை லாஜிக்கலாக சொல்கிறீர்கள் என்பதற்கு ஒரு சான்றாக அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் அல்லது உதாரணங்கள், இவற்றையெல்லாம் பொழுது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக அதை விளக்குவது என்பது அது ஒரு முறை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், சில பேர் சொற்பொழிவாற்றுவார்கள். அதாவது இதை ஒரு பெரிய கம்யூனிகேஷன் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்கள் எதையுமே சொல்வதில்லை என்பதுதான் உண்மை. மாறாக ஸ்மால் டாக்ஸ், அதாவது சிறிய பேச்சுக்களை பேசுங்கள் என்று அந்த புத்தகம் சொல்கிறது. அதாவது நீங்கள் உங்கள் முன்னால் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவர்களை பேச வையுங்கள், அவர்கள் பேசுவதை கேளுங்கள். இந்த கேட்கக்கூடிய திறன், நீங்கள் குறைவாக பேசவும் மற்றவர்கள் பேசுவதை கேட்கவுமான திறன்தான் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தும், ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதற்கு மாறாக நாம் சொற்பொழிவாற்றி விட்டால் இந்த உலகத்தை மாற்றிவிடலாம் என்று நினைப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய சொற்கள் கேட்கப்படுவதில்லை. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லாவற்றையும் விட நாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, நாம் முன்னால் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது நாம் ஒரு மரியாதையோடு நாம் அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும். அவருடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, கலாச்சார ரீதியான விஷயங்கள். சில இடங்களில் சில வார்த்தைகள் என்பது பெரிதாக அது பொருட்படுத்தப்படாது. அதே வேறு ஒரு கூட்டத்திற்கு நடுவே அது தவறாக அர்த்தம் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி என்று சொல்கிறார்கள். எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறது, இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்தது தான். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் நம்முடைய செல்ஃப் கான்சியஸ்னஸ் நமக்கு குறைவாக இருப்பதன் காரணமாக நாம் இவற்றையெல்லாம் தவற விட்டு விடுகிறோம் என்பது தான் உண்மை. அந்த வகையில் பார்க்கிற போது நாம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நம்முடைய தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்வது என்பது வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிக்கான பாதைகளை செப்பனிட்டுக் கொள்வது என்றுதான் அதனுடைய பொருள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2024ஆம் ஆண்டின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். ஆண்டுகள், நாள்கள் விரைந்துதான் ஓடுகின்றன என்று தோன்றுகிறது. எந்த ஒரு காலமும் விரைந்தும் போவதில்லை, நிதானமாகவும் போவதில்லை, இயல்பாகத்தான் கடந்து செல்கிறது. ஆனாலும் அது விரைந்து போகிறது அல்லது தாமதமாக போகிறது என்பதெல்லாம் நம் மனநிலை சார்ந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது போல, அது ரிலேட்டிவிட்டி தியரி என்றவர் சொன்னது போல ஒரு சார்பு கொள்கை, எல்லாம் ஒன்றை சார்ந்திருக்கிறது. நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதை பொறுத்து
அது விரைவாகத்தான் காலம் பறந்தோடி கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தோன்றுகிறது. புத்தாண்டு வருகிறது என்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்திலே பழைய திரைப்பட பாடல் ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்று அந்த பாட்டு சொல்லும். உண்மைதான். ஒவ்வொரு ஆண்டு கழிகிற போதும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு ஆண்டு கழிகிறது என்பதையும் கணக்கில் வைத்து கொள்ளலாம். இருந்தாலும் அதுதான் இயற்கையானது, அதுதான் சரியானது. கடந்ததை நினைத்து வருந்தக்கூடாது என்பதும் புதியதை வரவேற்க வேண்டும் என்பதும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதனை மீண்டும் மீண்டும் நான் புத்தாண்டு என்று சொல்லுகிற போது பலர் அதை மறுக்கக்கூடும். நான் பல முறை இதே பகுதியிலேயே அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இது தமிழ் புத்தாண்டு, திருவள்ளுவர் ஆண்டு அல்லது சித்திரை புத்தாண்டு இவைகளை பற்றி விட்டுவிட்டு நீங்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதாக சொல்லுகிறீர்களே என்று கேட்பார்கள். இதனை ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லுவதே அடிப்படையில் பிழையானது. ஆங்கிலேயர்களுக்கும் இந்த புத்தாண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது கிரிகோரியன் கேலண்டர் என்ற ஒரு பழைய முறையிலே இருந்து வருகிறது. இது ஆங்கில புத்தாண்டா, ஜெர்மானிய புத்தாண்டா, அமெரிக்கா புத்தாண்டா என்பதெல்லாம் அல்ல. இதுதான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு புத்தாண்டு. அதனை யாரும் மறுக்க முடியாது. நாம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுவது நம்முடைய பழைய மரபின் அடையாளமாக இருக்கலாம். அவரவர்களுக்கான ஒரு புத்தாண்டு இருக்கிறது. சீன புத்தாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அவரவர் தங்களினுடைய புத்தாண்டு என்று ஒன்றை வைத்துக்கொண்டு அதனை கொண்டாடுகிறார்கள். அதில் பிழை இல்லை. ஆனாலும் எல்லோரும் நடைமுறையில் பின்பற்றுகிற ஆண்டு இந்த ஜனவரி 1 தொடங்குகிற ஆண்டு தான். அதனை யாரும் மறுக்க முடியாது. அப்படி மறுக்கிறவர்களிடம் நாம் ஒரே ஒரு சின்ன கேள்வியை கேட்டால் உடனே விடை கிடைத்துவிடும். உங்கள் பிறந்த நாள் என்ன என்று கேளுங்கள். யாரும் தமிழ் புத்தாண்டு கணக்கிலோ சீன புத்தாண்டு கணக்கிலோ சொல்லப்போவதில்லை. இந்த கிரிகோரியன் ஆண்டு என்று சொல்லப்படுகிற இந்த ஆண்டு கணக்கிலே தான் சொல்லுவார்கள். இதுதான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நடைமுறை. அவரவர்களுடைய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் என்று சொல்லுகிறோமே, எல்லாவற்றிலும் ஒரு ஒருமை இருக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேருடைய அந்த கடவுச்சீட்டிலும் அந்த பிறந்த நாள் என்பது இந்த கணக்கிலே தான் குறிக்கப்படும். அந்த கடவுச்சீட்டு எந்த நாள் கொடுக்கப்பட்டது, எத்தனை காலத்திற்கு அது செல்லும் என்பதற்கு எல்லாம் இந்த ஆண்டு கணக்கை மட்டும் வைத்துத்தான் விடை சொல்ல முடியும். எனவே இதுதான் உலகம் முழுவதும் சரியாகவோ தவறாகவோ ஏற்றுக்கொண்டு விட்ட ஓர் ஆண்டு. எப்போதும் உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அது சரி என்று தான் பொருள். எனவே இதனை நாம் வெறுமனே புத்தாண்டு என்று சொல்வதை விட உலக புத்தாண்டு என்று சொல்லலாம். நாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். உலக புத்தாண்டு வாழ்த்துகள் என்று சொல்லலாம். எதுவும் பிழை இல்லை. அதற்கு நம்முடைய மரபுகள், நம்முடைய மொழி, நம்முடைய இனம் இவையெல்லாம் தடையாக இருப்பதாக கருத வேண்டியதில்லை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பதுதான் இயற்கையானது. அப்படி அது தேவையானது, அது நடைமுறைக்கு உகந்தது. இதில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எந்த நாட்டை, எந்த இனத்தை, எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஜனவரி 1 என்பதை புத்தாண்டு என்று தான் கருதுகிறார்கள். எனவே 2025 நம்மை நோக்கி வருகிறது, அல்லது நாம் அதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 24க்கு விடை கொடுக்கிறோம், 25ஐ வரவேற்கிறோம். காலம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே பிறக்கப் போகிற இந்த புதிய புத்தாண்டிற்கு நாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அனைவருக்கும் உலக புத்தாண்டு வாழ்த்துகள். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது. இதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி டயல் பண்ணணும். அதிலேருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து, சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற, பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான். ஆனால் இன்றைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு வந்து தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க வந்து ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா வந்து கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா, அவங்க வந்து ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க வந்து போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் வந்து பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி வந்து இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, எதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது வந்து லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி வந்து செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், PMP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 or 5 ஒரு முறை அவங்க வந்து திரும்பி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வந்து வாழ்க்கை பூரா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம வந்து அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம வந்து பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல், இது வந்து 1940 வந்து ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் வந்து மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் வந்து 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வந்து வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு
பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு வந்து பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம வந்து அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம்.